இரவு மீந்து போன சப்பாத்தியை வச்சு கிறிஸ்பியான சில்லி சப்பாத்தி செஞ்சு அசத்தலாம் வாங்க. இது குழந்தைங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷுங்க. இதை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். சில்லி சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி 5 நம்பர், வெங்காயம் 2, தக்காளி 2, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் 5 சப்பாத்தி எடுத்துக்கலாம். இதை கத்தியால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட வெட்டி வச்ச சப்பாத்தியை போட்டு நல்லா முருகலாக வர்ற வரைக்கும் பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், சப்பாத்தியை இது மாதிரி முருகலாக அதே சமயம் கருக விடாமல் பொரிய விட்டு எடுக்கணும். சப்பாத்தி நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சப்பாத்தி பொரிச்சு எடுத்து அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் பொடிசாக நறுக்கின வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததும் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து மேலும் 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே பொரித்து எடுத்து வச்ச சப்பாத்தியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை இப்படியே கருக விடாமல் மேலும் 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு இறக்கினா கிறிஸ்பியான டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடிங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.